மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கொள்ளையளிப்பதற்கு எளிதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு போர்வையிலே இன்றைக்கு ஸ்டாலின் அங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல, எங்க கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் அப்படி அல்ல. ஆட்சி அதிகாரத்திற்காக நாங்கள் எப்பொழுதுமே அடிபணிந்தது கிடையாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருந்து அவருடைய எண்ணங்களை, அவருடைய கஷ்டங்களை, அவருடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றோம். உண்மையிலேயே எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருப்போமே. ஏன் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகி இருக்கின்றோம்? இன்றைக்கு தேசிய கட்சி என்று வருகின்ற பொழுது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் மாறி மாறி வருகின்றன. ஆனால் மாநில கட்சிகளை புறக்கணிக்கின்றன. இன்றைக்கு தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்து அதனால் நமக்கு எந்த நன்மையும் பெற முடியவில்லை. அவருடைய ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய பார்வை தேசிய அளவில் இருக்கின்றதை ஒழிய மாநிலத்தில் அல்ல. ஆனால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கின்ற மக்கள் மாநில மக்கள், அவர்கள் நம்முடைய எஜமானர்கள். அவர்தான் நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். ஆகவே தேசிய அளவில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை நாம் எதிர்த்து குரல் கொடுக்க முடியவில்லை. கூட்டணி தர்மம் என்று தடைபடுகிறது. அந்த நிலையில் மாறுவதற்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருந்து நாடாளுமன்றத்தில் செயல்படுவதற்கு, தமிழ்நாட்டின் உரிமையை காப்பதற்கு, தமிழ்நாட்டு தேவையான திட்டங்களை பெறுவதற்கு, தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு நாடாளுமன்றத்திலே சுதந்திரமாக நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு இன்றைக்கு நாம் கூட்டணியிலிருந்து விலகி வந்து அதிமுக தலைமையிலே ஒரு பிரமாண்டமான வலிமையான கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே, 2019 பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள். நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தமிழ்நாட்டு மக்கள் நம்பி உங்களுடைய திமுக மற்றும் கூட்டணிக்கு 38 இடங்கள் உங்களுக்கு வழங்கினார்கள். 38 நாடாளுமன்றத்தை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்திலே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன குரல் கொடுத்தீர்கள்? அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குது? சிந்திச்சு பாருங்க. 38 நாடாளுமன்ற மக்கள் 5 ஆண்டு காலம் அங்க இருக்கின்ற பெஞ்சை தேய்ச்சதுதான் மிச்சம். வேற ஒண்ணுமே செய்யல. என்ன செஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு அங்கங்க தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் போய் பேசுறீங்கல்ல, என்னை பற்றி தான் அதிகமாக பேசுறாரு. என்னை பற்றி பேசினா மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஒன்னு முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. நீ தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்ச, மத்தியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்துன்னு சொல்லி ஓட்டு கேளு. நாங்க மக்கள்கிட்ட அப்படித்தானே பேசுறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் அதை நாங்கள் சொல்லுகிறோம். அதே போல மத்தியிலே தமிழ்நாட்டிற்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டாலோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய சட்டங்கள் இயற்றப்பட்டாலோ அதை கடுமையாக எதிர்க்கின்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக கூட்டணி. உங்களால் நாடாளுமன்றத்திலே மத்திய அரசு எதிர்த்து குரல் கொடுக்க முடிஞ்சதா? இல்லையே. கூட எனக்கு முன்னாலே பேசி நீட் தேர்வை பற்றி சொன்னார்கள். நீட் தேர்வை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும். மத்தியிலே 2010 காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே இருந்த பொழுது திமுக கட்சி சேர்ந்த நாமக்கல் நாடாளுமன்ற காந்தி செல்வன் தான் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர். 2010 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிபிகேஷன் போடுறாங்க, நீட் தேர்வு கொண்டு வரப்படும் என்று. ஆக ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ், திமுக கொண்டு வந்தது நீட் தேர்வை திமுக. இன்னைக்கு ரத்து செய்வோம் என்று சொல்லுவதும் காங்கிரசும் திமுகவும். இதுதான் வேடிக்கையா இருக்கிறது. இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி.